வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தோம், என்ன அடைஞ்சுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 22,269 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து ஸ்ட்ராங் சப்போர்ட்னா 22,229 அப்படின்னு சொல்லியிருந்தோம். நமக்கு பையிங் வாய்ப்புங்கிறது இந்த இடம் மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இதை விட்டால் 22,430க்கு மேலே தான் பையிங் வாய்ப்பு இருக்கும். இந்த இடங்களில் வந்தால் மார்க்கெட் செல்லிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதாவது 22,430 மேலே பிரேக் பண்ணால் உங்களுக்கு பையிங் இருக்கும், இல்லைனா செல்லிங் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம சொல்லியிருந்த மாதிரி 22,229 இந்த இடத்துல பையிங் வாய்ப்பு சொல்லியிருந்தோம். கரெக்டாக இந்த இடத்துல ஒரு பையிங் எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் பண்ணுச்சு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன சொல்லியிருந்தோம், அது என்ன அடைஞ்சுன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். பேங்க் நிஃப்டியை பற்றினா சொல்லியிருந்தோம்னா 47,520 அப்படிங்கிறது டேவோட ஹை. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இறங்கினா பையிங் வாய்ப்புங்கிறது நம்ம இந்த ஜோனில் தான் கொடுத்துருந்தோம். எல்லோ ஜோன் 47,200 to 120 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தால் தான் பையிங் வாய்ப்பு கொடுத்துருந்தோம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே பிரேக் பண்ணால் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதுக்கு வாய்ப்பு நிறையா கொடுக்கல. பெரும்பாலும் இந்த சைட்வேஸ் எரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு, அதாவது 47,737 போயிட்டு அங்கேருந்து அடுத்தது பிரேக் பண்ணி ஈஸியாக, அதாவது அடுத்த கேண்டில் ஒரே கேண்டில் போயிடுச்சு. அதனால் இந்த இடத்துல மூவ்மெண்ட் நம்ம என்ட்ரி ஆகிற மாதிரி செட்டப்பே இல்லை. ஒருவேளை இந்த இடத்துல என்ட்ரி ஆகிருந்தால் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். மற்றபடி இதுக்கு பிறகுலாம் மார்க்கெட்டில் வந்து ஃபுல் சைட்வேஸ் ஆகிட்டு கிட்டத்தட்ட 10 மணிக்கு பிறகு மார்க்கெட்டில் இப்போ எந்த மாற்றமும் இல்லை. இந்த ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்தில் நடந்ததான் ட்ரேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபுல் சைட்வேஸாக மாறிடுச்சு. சரி, ஓகே. நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், நிஃப்டி மூவ் ஆனால் பேங்க் நிஃப்டி நவர மாட்டேது, பேங்க் நிஃப்டி மூவ் ஆனால் நிஃப்டி நவர மாட்டேது. ரெண்டாவது இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி நாள் இருக்கனால சமயத்தில் சைடு வேஸாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட்டு காலையிலே இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் சைடு வேஸாக மாறிடுச்சு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு என்ன மாதிரி நகர வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி சார்ட் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல பார்த்தோம்னா என்ன சொல்லியிருந்தோம், ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னிங் டாப்பு, அடுத்தது பார்த்தீங்கன்னா டோஜி, அதுக்கப்புறம் ஹேங்கிங் மேன். இதை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் போட்டிருக்கு. நம்ம இந்த இடத்துல வெறும் பெரிய புல்லிஸ் வந்து இந்த இடத்துல எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த புல்லிஸ் கேண்டில் போட்டிருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எதிர்பார்த்தது நேற்றே அந்த புல்லிஸ் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பெருசாக போகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போ பொறுத்தவரை பார்த்தோம்னா இதில் ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் கரெக்டாக தான் அந்த இடத்துல திரும்பத்தின வாய்ப்பு அதிகம். அந்த சேனல் போடுறேன் பாருங்களேன். இப்போ இந்த சேனல் போட்டிருக்கேன். இப்போ இந்த சேனல் அடுத்த கேண்டில் இந்த இடத்துல போட்டால் இந்த சேனலை தொட்டோன்னா மார்க்கெட் செல்லிங் வரது வாய்ப்பு இருக்கும். 22,600 அப்படிங்கிறது வந்து செல்லிங் வரது வாய்ப்பு. ஆனால் மார்க்கெட் வந்து சேனலாக மூவாயிட்டிருக்கு. இந்த சேனலை தொட்டால் அடுத்த திருப்பி இந்த சேனலில் வந்து சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். அதன்படி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 22,600 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே. இது 15 மினிட்ஸ் வச்சு என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பாருங்களேன். இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது வந்து ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் லைன், சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் தொட்டால் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அந்த மேலே உள்ள அந்த 22,600 அப்படிங்கிறது இந்த சேனலில் தொட்டாலும் மார்க்கெட் இறங்க வாய்ப்பு இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தாலும் நாளைக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதான வாய்ப்பு கொஞ்சம் அதிகம் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல தொட்டால் மேலே போகும், மேலே தொட்டால் கீழே வரும். இந்தமாரி மூவ்மெண்ட்ஸ் இருக்கிறதான் வாய்ப்பு இருந்தால் நாளைக்கு எக்ஸ்பைரி ஒருவேளை சைட்வேஸோட முடிய வாய்ப்பு இருக்கும். இதுக்கு இடையில் பார்த்தோம்னா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இருக்கிற இடமே கிட்டத்தட்ட 22,434ங்கிறது ஸ்ட்ராங் சப்போர்ட்டு தான். இந்த சப்போர்ட்டுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் 22,600ங்கிறது ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது பிரேக் பண்ணும் பட்சத்தில் டேயில் பார்த்தோம்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. அதை நான் வீக்லியில் வச்சா கிளியராக தெரியும். வீக்லியில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. அந்த இடத்துக்கு போகிற மாதிரி இந்த சேனலில் பிரேக் பண்ணாலும் அது எந்த ரேஞ்சு வரைக்கும் போகிற வாய்ப்பு பண்ணும் அதான் வீக்லியில் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இது வீக்லி சார்ட் வச்சுருக்கேன். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கணும். இந்த இடத்துல நான் சும்மா போகிற அந்த கோடை மாத்திரம் உங்களுக்கு தெரியும், புரியும். இப்போ இந்த ஹை ரெண்டையும் கனெக்ட் பண்ணோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் வருது. இப்போ நான் அப்படியே வந்து ஒரு 1 ஹவராக மாற்றுறேன், இல்லை டேவாக மாற்றுறேன். கிளியராக உங்களுக்கு தெரியும் என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட இந்த சேனலுக்கு மேலே இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 700 ஆனால் 775ங்கிறது அடுத்த ரேஞ்சாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு 22,600. இது பிரேக் பண்ண இந்த சேனலில் பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைனில் மார்க்கெட் திருப்பி ரெசிஸ்டன்ஸுக்கு இறங்க வாய்ப்பு இருக்கும். அதாவது 22,780 அந்த ரேஞ்ச் இருக்குது. இந்த ரேஞ்ச் இருந்தாலும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலில் பிரேக் பண்ணாலும் இங்கேயும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்தது ஃபர்தராக மேலே பொறுத்த வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்க தான் வாய்ப்புங்க பட்சத்தில் ஃபஸ்ட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 22,600. ஓகே, 15 மினிட்ஸ்லேயே பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா
22,224 ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ப்ளஸ் இறங்கினா இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் 22,369 ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். நமக்கு பையிங் வாய்ப்பு இந்த ஒரு இடம் மட்டும்தான் இன்றைக்கும். இந்த ரேஞ்சில் வந்தால் தாராளமாக பை பண்ணலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த சப்போர்ட் ரேஞ்சில் வந்தால் நம்ம பை பண்ணலாம். இந்த இடத்துல செல்லிங் வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இந்த சேனல் இருக்கனால. இது பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட் இந்த ரேஞ்சுக்குள்ளே பெரிய மூவ்மெண்ட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பேங்க் நிஃப்டி பார்ப்போம் அடுத்தது. ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இடத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டே கேண்டில் வச்சு என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கோம். இந்த டே கேண்டில் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப், ஹேங்கிங் மேன், அடுத்தது ஒரு பை, இது கிளியராக நடந்திருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னு எடுத்துட்டோம்னா இந்த கேண்டில், அதாவது 48,305 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி அது பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஆல் டைம் ஹை 336 அப்படிங்கிறது ஆல் டைம் ஹை. ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்கோம்ல 48,305, இதுலேருந்து மார்க்கெட் இறங்கத்தான வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு வந்து ஹியூஜாக ஒரு பெரிய கேப் அப் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து புல்லிஷ் போகிறது வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த இடம் தொட்டால் இறங்கும். அது எதனாலன்னா நம்ம நிஃப்டியில் ஒரு சேனல் போட்டிருந்தோம், அதே போல் இதுலேயும் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலை கிளியராக மார்க்கெட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நாளைக்கு கேண்டில் போட்டால் அந்த சேனலாம் தோடும் கரெக்டாக அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுமாதிரி ரெண்டு சேர்ந்து வரும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து பெரிய செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை கேப் அப் இருந்து சேனலுக்கு மேலேயோ இல்லை இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயோ கேப் அப் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம சொல்கிற மாதிரி நடக்க வாய்ப்பு இல்லை, கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் இந்த இடத்துல. ஆனால் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சரி, ஓகே, அது 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இதில் பார்த்தோம்னா ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறோம், மைனர் ட்ரெண்ட் லைன். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இந்த ரேஞ்ச் இருக்கும். அதாவது 47,196 அப்படிங்கிறது நம்ம ஜோனாக போட்டிருந்தோம், இன்றைக்கி இதாக போட்டுருவோம். இந்த இடம் தான் திரும்பி ஸ்ட்ராங் சப்போர்ட்னா இந்த இடம் தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரேக் பண்ணாலும் இறங்கிறது வாய்ப்பு இருந்தால் ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தால் திரும்பது வாய்ப்பு கம்மி. இருந்தாலும் இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கும். அப்படி இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்து அடுத்து சேனல் சப்போர்ட்டுக்கு தான் வரும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 46,100 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த இடத்த பிரேக் பண்ணும் பட்சத்துலேயே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா செல்லிங் வாய்ப்பு தான் அதிகமாக தெரிகிற மாதிரி இருக்குது. ஒன்று இந்த இடம் கிளியரான செல்லிங் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணாலும் செல்லிங் தான் இருக்கும். கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா செல்லிங் தான் இருக்குது. இதுக்கு கீழேயும் செல்லிங் தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா வரிசையாக செல்லிங். பையிங்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடம் மட்டும்தான் இருக்குது. அதுவும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் நம்மளால் பை பண்ணுறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்துலேருந்து பெரிய ஃபால் வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் கீழே தான் போக வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துல பை பண்ணுறாந்தா மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் இந்த இடத்துல இருந்தால் மட்டும்தான் பையிங் வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் இறங்கத்தான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்து இந்த சேனலுக்கு மேலே 5 மினிட்ஸில் ஒரு பிரேக்கர் கிடைச்சா கூட இந்த இடத்துல பையிங் வாய்ப்போட கிடைக்க வாய்ப்பு இருக்கும். அதாவது இந்த சேனலுக்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் போட்டு அந்த 5 மினிட்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் இந்த ஆல் டைம் ஹையோட பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கும். இந்த சேனலை விட்டு தாண்டும் போது நமக்கு வந்து இந்த சேனல் வச்சு நம்ம சொல்கிறோம். இந்த சேனலுக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சுனால மார்க்கெட் செட்டப் மாறிடும் சொன்னது எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை, அப்படியே மாறிக்கும். இந்த சேனல் உள்ளே இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த நம்ம சொன்ன அத்தனை செட்டப் நடக்க வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை சேனலுக்கு மேலே இருந்தால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த சேனலுக்கு மேலே வச்சு புல்லிஸ்னு வச்சுக்கலாம், வெரி புல்லிஸ்னோட வச்சுக்கலாம். இந்த சேனல் உள்ளே இருக்க வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பேரிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட், இது வேலை கிளியராக தான் சொல்ல முடியும். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சேனல் உள்ளே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் கீழே, சேனலுக்கு மேலே ஓப்பன் ஆனால் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். சேனலுக்கு மேலே போய்ட்டு உள்ளே வரலாம், சேனல் உள்ளே மேலே போய்ட்டு கீழே வந்தாலும் பையிங் வாய்ப்பு இருக்கும் இந்த இடத்துலலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செல்லிங் இருக்கும் வாய்ப்பு இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை மாலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.